ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் எவ்வளோ ரேங்க் இருந்தால் நமக்கு வந்து வேலை கிடைக்கும், அதை பற்றின ஃபுல் அனலைசிஸ் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை நேற்று வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் உங்கள் ரிசல்ட்டை வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் இது வரைக்கும் உங்கள் ரிசல்ட்டை செக் பண்ணாதவங்க நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம், எப்படி ஆன்லைன் மூலமாக ரிசல்ட் வந்து செக் பண்ணுறதுன்னு. அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கான ரிசல்ட்டை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே இன்ஃபர்மேஷன், அதாவது நான் இவ்வளோ மார்க் எடுத்திருக்கேன், எனக்கு இந்த மார்க்குக்கு ஜாப் வந்து கிடைக்குமா கிடைக்காதா, நான் வந்து பாஸ் ஆஃப் ஃபெயில் மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ நம்ம வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பற்றின ஒரு ரேங்க் லிஸ்ட் அனலைசிஸ் பற்றி நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது நிறைய சோஷியல் மீடியா யூடியூப்பில் வந்து பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரிசர்வேஷன் கான்செப்ட் பிளான் வந்து பார்த்தா போயிட்டுருக்கு. இப்போ இந்த கான்செப்ட் பிளானில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 10,117 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் பதவி வாரியாக வேகன்சிஸ் பிரிச்சிருக்காங்க பாருங்கள். விஓவுக்கு வந்து 425 வேகன்சிஸ் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டில் 5,102 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்டில் 3,314 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோ டைப்பிஸ்டில் 1,186 வேகன்சி கொடுத்துருக்காங்க. பில் கலெக்டரில் 69 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பரில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஃபீல்ட் அசிஸ்டண்ட்டில் 20 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 10,117 வேகன்சி வந்து பதவி வாரியாக உங்களுக்கு அவங்க வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்து ரிசர்வேஷன் மெத்தட் படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிசர்வேஷன் மெத்தட் படி ஒவ்வொரு பதவிக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எவ்வளோ வேகன்சி ஒதுக்கியிருக்கான்ற மாதிரி ஒரு ரிசர்வேஷன் பிளான் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஜென்ரல் கேட்டகரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகரியில் விஓவுக்கு வந்து எவ்வளோ வேகன்சி போகுது, ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி போகுது, டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி போகுதுன்ற மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸாக ஒவ்வொரு பதவிக்கும் எவ்வளோ வேகன்சி போகுதுன்ற மாதிரி ரிசர்வேஷன் படி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, அதுக்கடுத்து எக்ஸ்பெக்டட் ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது விஏஓ, ஜூனியர் அசிஸ்டன்ட், பில் கலெக்டர் இந்த மாதிரி பதவிக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இதை தவிர்த்து மீதி இருக்க பதவிக்கான ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது டோட்டலே வந்து 5,629 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 1,745 வேகன்சி வந்து பார்த்தா அவங்களுக்கு வந்து போகுது. அதேமாரி பிசிக்கு வந்து 1,492 வேகன்சி வந்து போகுது. இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸாக வேகன்சி வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து டோட்டலாகவே 1,745 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்க 1,745 வேகன்சிக்குமே அவங்க வந்து போட்டி போடலாம். இப்போ நீங்கள் ரிசல்ட் வந்து செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து இந்த 1,745 வேகன்சியில் நீங்கள் வந்து பார்த்தா இந்த ரேங்க் லிஸ்ட் இருக்கீங்க, நான் வந்து ஒரு 1,800 ரேங்க்கில் நான் இருக்கணும், கண்டிப்பாக எனக்கு வந்து ஜாப் கிடைக்கும் அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிசிக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 1,492 வேகன்சி பிசிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் நீங்கள் எவ்வளோ ரேங்க் இருந்தால் உங்களுக்கு வந்து வேலை கிடைக்குன்னா, 1,800 ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் பிசி கம்யூனல் ரேங்க்கில் 1,800 இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. எதன் காரணமாகனா, இப்போ இந்த பிசியில் வந்து பார்த்தோன்னா டாப் ரேங்க்கில் இருக்கவங்க வந்து ஜெனரல் கேட்டகரியில் போய்ட்டு வேகன்சி எடுத்துப்பாங்க. அது கீழே இருக்கவங்களுக்கான வேகன்சி வந்து பார்த்தா இன்னும் வந்து போகும். ஓகே, அதுக்கடுத்து எம்பிசி அதேமாதிரி தான். எம்பிசியை பொறுத்த வரைக்கும் 1,126 வேகன்சிஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் எம்பிசி கம்யூனல் ரிசர்வேஷன் படி நீங்கள் 1,400 ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு டைமாக வந்து வேலை கிடைக்கிற மாதிரி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி தான் பிசி முஸ்லீமுக்கு வந்து 250 கம்யூனல் ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிக்கு வந்து 1,250 ரேங்க்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சிஐக்கு 50 ரேங்க்குள்ளே இருக்குன்னா உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கும். அதேமாதிரி எஸ்டிக்கு வந்து 70 ரேங்க்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கிற மாதிரி தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதேமாதிரி தான் வந்து பார்த்தா டைப்பிஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, ஸ்டெனோ டைப்பிஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே அவங்க ரெடி பண்ணது ஒரு எக்ஸ்பெக்டட் ஒரு ரேங்க் லிஸ்ட்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, நான் வந்து பார்த்தா ஒரு ஓவரால் ரேங்க்கில் 1,800 எனக்கு வந்து கிடச்சிருமானா, கண்டிப்பாக அது வந்து கிடைக்காது. ஏன்னா இவங்க வந்து வெறும் ரிசர்வேஷன் மட்டும் தான் போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே வந்து இன்னும் வந்து இன்னர் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கான ரிசர்வேஷன் உங்களுக்கான வேகன்சியை வந்து போடுவாங்க. இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த பிடிஎஃப் படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து வெறும் இந்த ரிசர்வேஷன் தொருக்கு பாருங்கள், பிசி, எம்பிசி இந்த இடஒதுக்கீடு வச்சு தான் அவங்க வந்து இதை வந்து கால்குலேட் வந்து பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இது கூடவே இன்னும் வந்து
இன்னர் ரிசர்வேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு நான் வேகன்சி வந்து போக போகுது. நம்ம வந்து ஒரு கான்செப்ட் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். அதை பற்றி இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம வந்து தெளிவாக வந்து பார்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்தா அந்த ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான வேகன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 10,117 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் டைப்பிங் மட்டுமே, அதாவது டைப்பிங் மற்றும் ஸ்டெனோ டைப்பிங் ரெண்டுமே சேர்த்து 4,500 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தா டோட்டல் வேகன்சிக்கான ரிசர்வேஷன் பற்றி பார்த்துடலாம். இப்போ வந்து டோட்டலாக வந்து 10,117 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் படி அதுக்கான வேகன்சி வந்து பிரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 31% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். அதன் காரணமாக இந்த 10,117 வேகன்சியில் 3,136 வேகன்சி வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து போகுது. அதுக்கடுத்து பிசிக்கு வந்து 26.5% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். அதன் காரணமாக 2,681 வேகன்சி பிசி கேட்டகரிக்கு போகுது. அதுக்கடுத்து பிசி முஸ்லீமுக்கு வந்து 3.5% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். அவங்களுக்கு 354 வேகன்சி போகுது. அதுக்கடுத்து எம்பிசிக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கணும். அவங்களுக்கு வந்து 2,023 வேகன்சி அவங்களுக்கு வந்து போகுது. அதுக்கடுத்து எஸ்சிக்கு வந்து 15% இடஒதுக்கீடு வழங்கணும். அவங்களுக்கு வந்து 1,517 வேகன்சி அவங்களுக்கு வந்து போகுது. அதுக்கடுத்து எஸ்சிஏக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கணும். அவங்களுக்கு 303 வேகன்சிஸ் போகுது. அதுக்கடுத்து எஸ்டிக்கு வந்து 1% இடஒதுக்கீடு வழங்கணும். அவங்களுக்கு 101 வேகன்சிஸ் வந்து போகுது. ஓகே, இந்த டோட்டலாக 10,117 வேகன்சியில் கம்யூனிட்டி வைஸாக நம்ம வந்து வேகன்சி எல்லாமே வந்து பிரித்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை பற்றி வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா 3,136 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 3,136 வேகன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி இவங்க எல்லாருமே போயிட்டு இந்த 3,136 வேகன்சி கண்டிப்பாக வந்து போட்டி போடலாம். இன்க்ளூடிங் ஓசிஎம் சேர்த்து ஜென்ரல் கேட்டகரிக்கு எல்லாருமே வந்து போட்டி போடலாம். ஓகே, இதுவே நீங்கள் பிசியாக இருக்கீங்கன்னா பிசி வந்து பார்த்தா ஒன்லி ஜென்ரல் கேட்டகரி போட்டி போடலாம். அதேமாரி பிசிக்கு மட்டும் போட்டி போடலாம். நீங்கள் போயிட்டு பிசி முஸ்லீம்லையோ அல்லது எம்பிசிலையோ இல்லை எஸ்சி எஸ்டிலையோ இப்படி வந்து போட்டி போட முடியாது. அந்தந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அந்த ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க, அதுக்கு மட்டும் தான் போட்டி போட முடியும். ஸோ ஜென்ரல் கேட்டகரியை மட்டும் எல்லாருமே போயிட்டு அந்த வேகன்சி வந்து போட்டி போடுவாங்க. ஓகே, இப்போ நான் வந்து ஜென்ரல் கேட்டகரி ஓவரால் ரேங்கிங்கில் நான் வந்து 3,135 ரேங்க்கில் இருக்கேன். எனக்கு வந்து கண்டிப்பாக வேலை கிடைக்குமா? கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஏன்னா இந்த 3,136 வேகன்சி வந்து பார்த்தவங்களுக்கு உள் ஒதுக்கீடாக வந்து பார்த்தா பிரிப்பாங்க, இன்னர் ரிசர்வேஷன் வந்து சொல்லுவாங்க. ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து பார்த்தா உள் ஒதுக்கீடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிசினா பிசியில் வந்து பார்த்தா நிறைய வேகன்சி வந்து பிரியும். அதேமாரி பிசிஎம்னா அதுக்கும் எக்கச்சக்கமான வேகன்சி வந்து பிரியும். இப்போ நம்ம அதை பற்றி ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தலாம். ஓகே, அதாவது ஜென்ரலுக்கு நம்ம வந்து பார்த்தோன்னா 3,136 வேகன்சி வந்து பார்த்தா ஒதுக்கியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஓவராலாக பார்க்கும்போது ஜென்ரலுக்குன்னு 3,136 வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த 3,136 வேகன்சியில் வந்து பார்த்தா பிஎஸ்டிஎம்முக்கு 20% இடஒதுக்கீடு கண்டிப்பாக நம்ம வந்து கொடுத்தாலும் அவங்களுக்கு 627 வேகன்சி வந்து போயிடுது. அதுக்கடுத்து பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து 940 வேகன்சிஸ் வந்து போயிடுது. அதுக்கடுத்து டிஎனா டிசபிலிட்டி ஏபிள் பர்சன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 4% இடஒதுக்கீடு வந்து கொடுக்கணும். அதன் அடிப்படையில் 125 வேகன்சி அவங்களுக்கு போயிடுது. அதுக்கடுத்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து 5% இடஒதுக்கீடு வரணும். அதன் அடிப்படையில் 156 வேகன்சி அவங்களுக்கு வந்து போயிடுது. அதுக்கடுத்து அதர் கேட்டகரிக்கு 3% இடஒதுக்கீடு வந்து வழங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி அதர் கேட்டகரிக்கு 3% இடஒதுக்கீடு வழங்க. அதன் அடிப்படையில் 94 வேகன்சி அவங்களுக்கு வந்து போயிடுது. ஓகே, அதாவது இந்த 3,136 வேகன்சியில் இந்த ரிசர்வேஷன் படி இவங்களுக்கு வந்து இவ்வளோ வேகன்சி வந்து போயிடுது. இந்த பிஎஸ்டிஎம், உமன், டிசபிலிட்டி இவங்களாம் தவிர்த்து மீதி எவ்வளோ வேகன்சி இருக்குதுன்னா 1,191 வேகன்சி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இவங்களுக்கு இருக்குது. எந்த ரிசர்வேஷனுமே இல்லாத ஜென்ரல் கேட்டகரியில் 1,191 வேகன்சி மட்டும் தான் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங்கில் 1,190 ரேங்க்கில் இருக்குன்னா கண்டிப்பாக 100% எனக்கு வந்து வேலை வந்து கிடச்சிடும். ஏன்னா இது வந்து பார்த்தா மீதி இருக்க ஜென்ரல் வேகன்சிஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து போட்டி போடுவாங்க. பிஎஸ்டிஎம் போட்டி போடலாம், உமன் கேட்டகரி போட்டி போடலாம், இந்த டிசபிலிட்டி பர்சன் அவங்க வந்து போட்டி போடலாம், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களும் வந்து போட்டி போடலாம். இப்போதைக்கு தனியாக இந்த ரிசர்வேஷன் இல்லாமல் மீதி வந்து பார்த்தா 1,191 வேகன்சி இருக்குது. நீங்கள் எந்த அளவுக்கு டாப் ரேங்கிங் ஓவராலாக நீங்கள் டாப் ரேங்கிங் எந்த அளவுக்கு இருக்கீங்களோ அதுக்கேற்ற அந்த ஜாப் வந்து பார்த்தா 100% வந்து கிடச்சிடும். இப்போ நீங்கள் ஓவரால் ரேங்க்கில் 1,191 ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து பார்த்தா ஜாப் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடச்சிடும். ஓகே, அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரியில் பிஎஸ்டிஎம்க்கு வந்து போட்டி போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்னா நீங்கள் ஒரு 1,700 ரேங்க்குள்ளே டாப்பில் இருக்கீங்க. ஓவரால் ரேங்க்கில் ஒரு 1,700 இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு
பிஎஸ்டிஎம்ல உங்களுக்கான ஜாப் வந்து கிடைச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறேன், இப்போ நார்மலாக ஜென்ரலில் வந்து எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 1191 வேகன்சி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் நீங்கள் வந்து பிக் பண்ணிடுங்க. இதுக்கடுத்து 1192 இருக்கார் பாருங்க, அவர் வந்து எந்த ரிசர்வேஷனுமே இல்லாமல் இருக்காருன்னா அவருக்கு வந்து வேகன்சி வந்து போகாது. அதுக்கடுத்து பிஎஸ்டிஎம் இருக்கார் பாருங்க, ஒரு பிஎஸ்டி நம்பர் வந்து ஒரு 1170 ஒரு 190 இருக்கார் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த அடிப்பில் வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிடும். ஓகே, ஸோ ஜென்ரல் பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு 1700 ஓவரால் ரேங்க் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு வந்து கிடைச்சிடும். அதுக்கடுத்து பெண்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க, இதுதான் முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது பெண்களுக்குன்னு வந்து 30% இடஒதுக்கீடு வந்து வழங்குறாங்க. இந்த 3136 வேகன்சியில் 940 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒதுக்குறாங்க. பட் இருந்தாலும் என்ன இன்ஃபர்மேஷன்னா, ஆல்ரெடி இந்த 1191 வேகன்சியில் வந்து ஒரு பெண்களை வந்து 500 வேகன்சி வந்து இடம் பிடிச்சிருக்காங்க. அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நம்ம வந்து பார்த்தோம் இந்த 940 வேகன்சி கொடுன்னு அவசியம் கிடையாது. 500 வேகன்சி போக மீதி 440 வேகன்சி மட்டும் நீங்கள் வந்து கொடுத்தா போதுமானது. இல்லை இந்த 1191 வேகன்சியில் பெண்கள் வந்து ஒரு 950 வேகன்சிஸ் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த 30% இடஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து கொடுக்க தேவை. அதான் வந்து புதிய தீர்ப்பு அறிவிச்சிருந்தாங்க. ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் படி அவங்களுக்கு வந்து பார்த்தா ஆல்ரெடி ஜென்ரல் கேடில் வேகன்சி எடுத்துறாங்க. திரும்ப அவங்களுக்கு வந்து 30% அவங்களுக்கு வந்து கொடுக்க தேவை. இந்த மீதி இருக்க வேகன்சி அப்படியே வந்து பார்த்தா பிரிஞ்சு எல்லாருக்குமே வந்து போயிடும். ஓகே, இதான் வந்து உமன் கேட்டகரி. இப்போ நீங்கள் ஜென்ரலில் உமன் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1800 1900க்குள்ள ஓவரால் ரேங்க்ல இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலை இப்போ வந்து கிடைச்சிடும். ஓகே, அதுக்கடுத்து டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 125 வேகன்சி வந்து பார்த்தா ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட்டே வந்து பார்த்தா தனியாக உங்களுக்கு வந்து ரேங்க் ஒதுக்குவாங்க. நீங்கள் டிசபிள் பர்சன் தனியாக உங்களுக்கு வந்து ரேங்க் கொடுத்துருப்பாங்க. எக்ஸ் சர்வீஸ் மேனம் உங்களுக்கும் தனியாக ரேங்க் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் கேட்டகரியில் ஒரு 125க்குள்ள ஒரு ரேங்க்ல வரீங்கன்னா கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து வேலை கிடைச்சிடும். இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்க் எனக்கு வந்து ஒரு 1100 இருக்குன்னா நீங்கள் வந்து டிசபிள் பர்சன் எடுக்காமல் டேரெக்டாக இந்த ஜென்ரல் கேட்டகரியில் போயிட்டு உங்களுக்கான வேகன்சி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கு ரிசர்வேஷன் படி வந்து அமைய போகுது. ஓகே, டிசபிள் ஏபிள் பர்சனும் சரி எக்ஸ் சர்வீஸ் மேனும் சரி உங்களுக்கு ரிசல்ட்லேயே வந்து பார்த்தா தனியாக ரேங்க் லிஸ்ட் ஒதுக்கிடுறாங்க. அந்த ரேங்க்குள்ளே இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கான வேலை வந்து கன்ஃபார்ம் வந்து ஆகிடும். ஓகே, அதேமாரி தான் வந்து பார்த்தா அதர் கேட்டகரிக்கான வேகன்சி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்போர்ட்ஸ் கேட்டகரி இதிலையும் வந்து பார்த்தா அதில் வந்து சேர்ந்துடும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இதிலே வந்து பார்த்தா உங்களுக்கு இன்னும் வந்து தனியாக வந்து பெரியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பெண்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா 940 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பெண்கள் ஜென்ரல் அப்படின்னு பிரிப்பாங்க, அது மற்றும் பெண்கள் பிஎஸ்எம்னு பிரிப்பாங்க. அதேமாரி வந்து பார்த்தா உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து பிரிப்பாங்க. அதேமாரி தான் டிசபிள் ஏபிள் பர்சன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இதில் வந்து 125 வேகன்சினா இதுலேயும் வந்து பார்த்தா பிரியும். டிசபிள் ஏபிள் பர்சன் ஜென்ரலுக்கு வந்து பிரியும், அதுக்காக அதிலே வந்து பிஎஸ்டிஎம் பிரியும், அதில் வந்து பார்த்தா பெண்களுக்கு பிரியும். இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தா ஒன்றா உங்களுக்கு வந்து பிரிய போதும். சொல்லலாம் நம்ம வந்து பார்க்க தேவை, ஓரளவு நம்ம வந்து பார்த்துடலாம். ஓகே, இந்த மாதிரி தான் உங்களுக்கு உள்நுழைவு அதாவது இன்னர் ரிசர்வேஷன் இந்த மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தா வேகன்சி வந்து பிரித்து அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து வேகன்சி வந்து கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தா நம்ம பிசி கொடுத்துருக்காங்க, அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, 10,117 வேகன்சியில் பிசிக்குன்னு 2,681 வேகன்சி வந்து ஒதுக்கியிருக்காங்க. இந்த பிசி வேகன்சிக்கு பிசி மட்டும் தான் போட்டி போட முடியும், வேறு யாருமே வந்து வர முடியாது. ஓகே, இப்போ இந்த 2,681 வேகன்சியில் பிஎஸ்டிஎம்க்கு வேகன்சி போகுது, அதேமாரி உமனுக்கு வேகன்சி போகுது, ஏபிள் பர்சனுக்கு வேகன்சி போகுது, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வேகன்சி போகுது, அதர் கேட்டகரிக்கு வேகன்சி வந்து பிரியுது. இப்போ அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, அதாவது இந்த ரிசர்வேஷன் தவிர்த்து மீதி எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா 1018 வேகன்சி மட்டும் மீதி வந்து கொடுத்துருக்காங்க. 2,681 வேகன்சியில் ரிசர்வேஷன் போக மீதி 1018 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1018 வேகன்சியில் பிஎஸ்டிஎம் போட்டி போடலாம், உமன் கேட்டகரி போட்டி போடலாம், இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் எல்லாருமே வந்து போட்டி போடலாம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தா நீங்கள் ஒரு பிசி கேட்டகரியாக இருக்கீங்க, நீங்கள் வந்து உங்களுடைய கம்யூனல் ரிசர்வேஷன் கம்யூனல் ரேங்க் படி ஒரு 1000 ரேங்க்கில் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வேலை இப்போ வந்து கிடச்சிடும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய கம்யூனிட்டியில் டாப் ரேங்க்கில் இருக்க பட்சத்தில் உங்களுக்கு 1000 ரேங்க்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலை இப்போ வந்து கிடச்சிடும். இப்போ இதில் 1018 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பிசி கம்யூனிட்டி ரேங்க் படி யார் யாரெல்லாம் வந்து டாப் 1018 ரேங்க் உள்ள இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு 100% வேலை வந்து கிடச்சிடும். 1018 கூட இல்லை, ஒரு 1200 வரைக்கும் நீங்கள் இருக்கீங்கன்னா 100% பிசி கம்யூனிட்டி உங்களுக்கு வேலை இப்போ வந்து கிடச்சிடும். ஏன்னா இந்த 1018 வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியிலே வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த வகையில் பிசி கேட்டகரியில் கீழே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கும் வேகன்சி வந்து போக போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி தான்
வந்து ஒவ்வொன்றா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அதேமாரி பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் பிசி கம்யூனிட்டிலே பிஎஸ்டிஎம் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா 536 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பிசி கம்யூனல் ரிசர்வேஷன் படி ஒரு 1600 1800 ரேங்க்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 100% வேலைவாய்ப்பு வந்து கிடச்சிடும். இதுவே பெண்களுக்கு கேட்டகரியாக இருக்குன்னா நீங்கள் வந்து ஒரு 1900 ரேங்க்குள்ளே இருக்கீங்க, பிசி கம்யூனல் ரேங்க் படி 1900 இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடச்சிடும். அதே மாதிரி தான் டிசபிள் பர்சன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பேஸ் பண்ணால் உங்களுக்கு ரிசர்வேஷன் 1 by 1 வந்து போக போகுது. இதைப்படி நீங்கள் வந்து எல்லாமே 1 by 1 செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அதேமாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 354 வேகன்சி இருக்குது. அந்த 354 வேகன்சியில் ரிசர்வேஷன் படி வேகன்சி பிரியுது. அதேமாரி வந்து பார்த்தா மீதி இருக்குது 134 வேகன்சி இருக்குது. நீங்கள் பிசி முஸ்லீமில் வந்து உங்களுடைய கேட்டகரியில் 134 வேகன்சிக்குள்ளனா கண்டிப்பாக 100% உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். ஒரு 1500 ரேங்க்ல இருந்தால் 100% வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைச்சிடும். ஓகே, அதேமாரி எம்பிசிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. எம்பிசி பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 2023 வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன் படி பிஎஸ்டிஎம் உமனுக்கு வந்து பிரியுது. அதேமாரி ரிசர்வேஷன் தவிர்த்து மீதி எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்கன்னா 768 வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எம்பிசி கேட்டகரியில் ஒரு 1000 ரேங்க்குள்ளே இருக்கீங்கன்னா 100% வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடச்சிடும். அதாவது உங்கள் எம்பிசி கம்யூனல் ரிசர்வேஷன் படி நீங்கள் 1000வது ரேங்க்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடச்சிடும். இதுவே பிஎஸ்டிஎம் வச்சுன்னா ஒரு 1500 ரேங்க்கில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும். இதே உமன் கேட்டகரினா ஒரு 1600 1500 கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து கிடச்சிடும். ஓகே, இந்த மாதிரி ரிசர்வேஷன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து எஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அதேமாரி எஸ்டிக்கு வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 1 by 1 நீங்கள் ரிசர்வேஷன் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதான் உங்களுக்கான இன்னர் ரிசர்வேஷன் படி நீங்கள் வந்து பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து 100% வந்து கிடைச்சிடும். நார்மலாக நீங்கள் மேலே இருக்க பாருங்க, பிசி எம்பிசி மட்டும் பார்த்தா போதுமானது. அதில் இருக்கிற ஜென்ரலுக்கு எவ்வளோ கிடைக்கும், பிஎஸ்டி எவ்வளோ கிடைக்கிற மாதிரி இந்த ரிசர்வேஷன் படி பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகே, நீங்கள் முக்கியமாக வந்து பார்க்க வேண்டியது என்னென்னா ரிசர்வேஷன் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம வந்து நீங்கள் வந்து பார்த்தாவே உங்களுக்கே வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து புரிஞ்சிடும். ஓகே, இதை பேஸ் பண்ண வந்து செட் பண்ண போகிறாங்க. நீங்கள் வந்து 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இப்போ நம்ம பார்த்த எல்லாமே வந்து ஓவராலாக வந்து பார்த்துருக்கோம். மொத்தமாக வந்து 10,117 வேகன்சி வந்து பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இதில் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமான பேர் வந்து டைப்பிங் வச்சுருக்க மாட்டாங்க. ஸோ டைப்பிங்கோ சினோ டைப்பிங்கோ கண்டிப்பாக வந்து இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்னா டோட்டலாகவே உங்களுக்கு வந்து 5,617 வேகன்சி மட்டும் தான் வந்து இருக்குன்னு அர்த்தம். டோட்டலாக வந்து பார்த்தா 10,177 வேகன்சி 112 வேகன்சி இருக்குன்னா அதில் வந்து நிறைய பேர் வந்து டைப்பிங் இருக்காது, சினோ டைப்பிங் இருக்காது. நீங்கள் வந்து டைப்பிங்கோ சினோ டைப்பிங்கோ இல்லாதவங்களுக்கு மீதி 5,617 வேகன்சி மட்டும் தான் உங்களுக்கு வந்து உரிமை இருக்குது. இதுவே நான் வந்து பார்த்தா டைப்பிங் வச்சிருக்கேன், ஸ்னோ டைப்பிங் இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வேகன்சி 10,117 வேகன்சியில் உங்களுக்கு வந்து உரிமை வந்து இருக்குது. ஸோ டைப்பிஸ் இல்லாமல் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து இந்த 5,617 வேகன்சியில் மட்டும்தான் வந்து உரிமை வந்து இருக்குது. ஏன்னா டைப்பிஸ் மற்றும் ஸ்னோ டைப்பிஸ் ரெண்டுமே சேர்த்து 4,500 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் டைப்பிஸ் முடிச்சவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தா ஜாப் வந்து கிடச்சிடும். ஓகே, இதன் அடிப்படையில் நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் இல்லாதவங்களுக்கு 5,617 வேகன்சி மட்டும் தான் இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வந்து டைப் ரைட்டிங் முடிக்கலாம், உங்களுக்கு இன்னமும் வந்து பார்த்தா வேகன்சி வந்து ரொம்பவே வந்து குறைய போகுது. ஏன்னா வந்து பார்த்தா 5,617 வேகன்சி ரிசர்வேஷன் படி வந்து ஜென்ரல் கேட்டகரிக்கு 1,741 வேகன்சி வந்து போக போகுது. பிசிக்கு வெறும் 1,488 வேகன்சி மட்டும் தான் வந்து போக போகுது. பிசி முஸ்லீமுக்கு வெறும் வந்து 196 வேகன்சி மட்டும் தான் வந்து போக போகுது. இந்த மாதிரி இந்த 5,617 வேகன்சி ரிசர்வேஷன் படி ரொம்ப வந்து பார்த்தா கம்மியான வேகன்சி தான் வந்து போக போகுது. கண்டிப்பாக டைப்பிங்லாம் முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஜாப் வந்து ஈஸியாக வந்து கிடச்சிடும். ஓகே, இப்போ இந்த 5,617 வந்து ரிசர்வேஷன் படி வேகன்சி வந்து பிரியுது. ஜென்ரல் பொறுத்த வரைக்கும் 1,741 அதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிஎஸ்டிஎம் உமனுக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி வந்து பிரிஞ்சுட்டு போயிட்டே வந்து இருக்கும். இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எல்லாத்துக்குமே ஓவரால் நீங்கள் பார்க்கும்போது ஒரு உங்களுடைய கம்யூனல் ரிசர்வேஷன் படி ஒரு ஓவரால் நீங்கள் 1,800 1,800 ரேங்க்கில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வேலையை வந்து 100% வந்து கிடச்சிடும். ஸோ இந்த பிடிஎஃப் கான் லிங்க் நான் வந்து பார்த்தா டெலிகிராம் சேனல் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் அக்கௌண்ட் நான் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க உங்களுக்கு நீங்கள் வந்து படித்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக வந்து பார்த்தா ஃபுல்லாக நம்ம ரிசர்வேஷன் படத்தை இதை வந்து அனலைஸ் பண்ணி வந்து எடுத்துருக்கோம். எல்லா வேகன்சியுமே அக்யூரேட்டாக இந்த மாதிரி தான் வந்து பிரிய போகுது. ஸோ நீங்கள் செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்தா ரிசர்வேஷன் படி உங்களுக்கு என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க, ஓவரால் ரேங்கில் நமக்கு வருமா வராதா, அதேமாரி கம்யூனல் ரிசர்வேஷன் படி நமக்கு வந்து வருமா வராதா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நீங்கள் வந்து இந்த ஜாப் வந்து கிடைக்குமா இல்லைன்னு நீங்களே வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ பிடிஎஃப் கான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, கண்டிப்பாக நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு வந்து
புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் இந்த பிடிஎஃப்ல பார்த்து வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கம்யூனல் ரிசர்வேஷன் படி என்ன, அதேமாரி இன்னர் ரிசர்வேஷன் படி என்னன்றதை பார்த்தா உங்களுக்கு வந்து போஸ்டிங்கை வந்து போட பாருங்க. மேலே சொல்லியிருக்கேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு சொன்னபடி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பார்த்தா வராது. ஏன்னா இவங்க வந்து பார்த்தா பேசிக்காகவே ரிசர்வேஷன், அதாவது இந்த பிசி அதை மட்டும் தான் வந்து போட்டிருக்காங்களே தவிர இன்னர் ரிசர்வேஷன் பிஎஸ்டிஎம்க்கு எவ்வளோ வந்து கிடைக்கும், அதேமாரி டிசபிலிட்டி பர்சன் எவ்வளோ கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா விடோ பர்சன் இருக்காங்க பாருங்கள். விடோ பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு 30% இடஒதுக்கீடு வழங்குறாங்க பாருங்கள். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 30% டிஸ்ட்ரிக்ட் விடோக்கும் அவங்களுக்கே வந்து ரிசர்வேஷன் வந்து பிரிஞ்சு போயிடும். ஓகே, இந்த இன்னர் ரிசர்வேஷன் வச்சு தான் உங்களுக்கான இதுவே நீ வந்து சொல்ல முடியும். இதில் இருக்க வச்சு கண்டிப்பாக வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து பார்த்தா ஜென்ரலாக வந்து கொடுத்துருக்காங்க இன்னர் ரிசர்வேஷன் படி. இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் எல்லாமே வந்து சரி, இந்த ரேங்க் எல்லாமே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தவங்களுக்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து புரிஞ்சுங்கன்னா, ஓரளவு புரியாதவங்க நீங்கள் இந்த பிடிஎஃப் பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.